பாக்ஸ் உள்ள பார்த்தீங்கன்னா ஃபோனு, குயிக் ஸ்டார்ட் கைடு, சிம் எஜெக்டர் பின்னு, மொபைல் டிரான்ஸ்பரண்ட் கேஸு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் டைப் A to Type C சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனை வாங்குறதுக்கு ஓப்போ சொல்கிற ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி டேமேஜ் ப்ரூஃப் ஆர்மர் பாடி அண்ட் 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அண்ட் 5100 mAh பேட்டரி, 128 சன்லைட் டிஸ்பிளே அண்ட் ஸ்பிளாஷ் டச் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவங்க சொல்கிற 360 டிகிரி ஆர்மர் பாடி ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ லென்த்தில் இந்த மொபைல் ஃபோனை போடுறேன். ஜம்ப் அடிச்சுமே ஒன்றும் ஆகலை. நல்ல வேலை எந்த டேமேஜும் இல்லை, நல்லா தான் இருக்குது. இந்த மொபைல் ஃபோனில் ஸ்பிளாஷ் டச் போட்டிருக்கிறதுனால மழை துளி படும்போதும் அல்லது நம்மளோட கை ஈரமாக இருக்கும்போது இது டச் பண்ணும்போது எந்த வித மிஸ்டச்சும் ஆகாமல் கரெக்டாக ஒர்க் ஆகும். மொபைல் ஃபோனை கையில் எடுத்த உடனே இதனோட லுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமான மொபைல் ஃபோன் மாதிரி தெரியுது. இதனோட டிசைன் பார்த்தீங்கன்னா க்ளீமிங் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே இதுக்கு முன்னாடி ஓப்போ A59 அப்படிங்கிற மொபைல் ஃபோனில் க்ளோயிங் சில்க் டிசைன் அப்படிங்கிற டிசைன் கொடுத்துருந்தாங்க. அதை விட இது நல்லாவே இருக்குது. இதனோட பேக் பேனல் பார்த்தீங்கன்னா கிளாஸில் கொடுத்துருக்காங்க. இந்த கலர் பார்த்தீங்கன்னா மூன்லைட் பர்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்னொரு கலர்லையும் அவைலபிளாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஸ்டாரி பிளாக் அப்படிங்கிற கலர்லையும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் இதோட கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க, 2 மெகா பிக்சல் போர்ட்ரேட் கேமரா கொடுத்துருக்காங்க அண்ட் கேமரா சைஸில் ஒரு RR லைட் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சலில் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.6 இன்ச்சில் ஃபுல் HD ப்ளஸ் LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க அண்ட் 1000 nits பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஐ கம்ஃபர்ட் மோடும் கொடுத்துருக்காங்க. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனோட ரைட் சைடில் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க அண்ட் வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோனோட பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க, டைப் C சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் மைக் அண்ட் ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. வாங்க இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சிம் ட்ரே பார்த்தீங்கன்னா 2 சிம் கார்டு போட்டுக்கலாம், ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். மெமரி கார்டு அப் டு 1 TB வரைக்கும் போட்டுக்கலாம். இதனோட ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது MediaTek Dimensity 6300 அப்படிங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ColorOS 14 பேஸ்ட் ஆன் Android 14 கொடுத்துருக்காங்க. ரேம் டைப் பார்த்தீங்கன்னா LPDDR4X ரேம் டைப் கொடுத்துருக்காங்க. 8GB 128GB 8GB 256GB அப்படிங்கிற 2 ரேம் வேரியண்ட்ல இருக்கு இந்த மொபைல் ஃபோனு. அண்ட் இதனோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 5100 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க வித் 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 30 மினிட்ஸ்ல 50% சார்ஜ் நிரம்பிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபோனோட திக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.6 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனோட வெயிட் என்ன அப்படின்னு செக் பண்ணிடலாம். வெயிட் பார்த்தீங்கன்னா 190 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா 300% அல்ட்ரா வால்யூம் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். சவுண்ட் குவாலிட்டி பெட்டராக தான் இருக்குது. ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியண்டோட ப்ரைஸ் வந்து 18,000க்கும் 8GB 256GB ஸ்டோரேஜ் வேரியண்டோட ப்ரைஸ் வந்து 20,000க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. This video sponsored by Sky Mobiles, Kannamangalam. Thank you.